நாடாளுமன்ற மக்களவை தேர்தலோடு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையில் ஆந்திரா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தனி பெரும்பான்மையுடன் அபார வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக 4வது முறையாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றுக் கொண்டார். கூட்டணி கட்சியான ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மேலும் 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். இந்த விழாவில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, JP நட்டா, நிதின் கட்கரி, ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, ஓ பன்னீர்செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அப்போது விழா மேடைக்கு வந்த தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வணக்கம் தெரிவித்தார். அப்போது அமித்ஷா தமிழிசையை அழைத்து பேசினார். தமிழிசை ஏதோ சொல்ல வர அதை அமித்ஷா மறுப்பது போல சைகை காட்டி பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. பாஜகவின் உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் பேசியதற்காக தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா கண்டித்ததாக கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்து உள்ளதாக தெரிகிறது. தரம் தாழ்ந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என தன்னை விமர்சித்த பாஜகவினருக்கு வெளிப்படையாக ஊடகங்களில் தமிழிசை கண்டனம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை வார் ரூம் பற்றி பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் சமூக ஊடகங்களில் விமர்சித்து வருகிறார்கள். இந்த பின்னணியில் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிப்பது போன்ற வீடியோ வெளியாகி வைரலாகி உள்ளது. ஆனால் அந்த வீடியோவில் அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக இதுவரை தெரியவில்லை. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை கண்டித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கேரளா காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கேரளா காங்கிரஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில், இதுதான் பெண்களுக்கு எதிரான பாஜகவின் கலாச்சாரம் மற்றும் நடத்தை. சுயமரியாதை உள்ளவராக இருந்தால் தக்க பதிலடி கொடுத்து தமிழிசை கட்சியிலிருந்து விலக வேண்டும். மருத்துவரும் முன்னாள் ஆளுநரான நீங்கள் குற்றப்பின்னணி உடையவரிடமிருந்து இது போன்ற அவமதிப்பை சகித்துக் கொள்ளக்கூடாது என பதிவிடப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.